சங்கீதங்க புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 14ஆம் வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆமேன் ஒருவரை நடத்துவதற்கு ஆமேன் ஒருவர் தேவையா இருக்கிறது. அழகாய் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எனக்கு அன்பானுள்ள இந்த உலகத்திலே இன்னைக்கு அநேக அநேக வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அநேக விதமான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு வழிகள் ஏராளமா இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்துல ஒரே ஒரு வழி, மனிதனுக்கு நன்மையை கொண்டு வருகிற வழி, மனிதனுக்கு மேன்மையை கொண்டு வருகிற வழி, மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வழி, மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வழி, மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கிற வழி எதுவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி. வழி என்று சொன்னால் வேதம் சொல்லுது மார்க்கம் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் ஆமேன் மார்க்கம் என்று சொன்னால் ஆமேன் அவர்கள் என்னவோ என்று யோசிக்கிறார்கள். ஆமேன். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல 3 விதமான ஒரு மார்க்கம் இருக்கிறது. ஆகவே இந்துக்களுக்கு அவருடைய மார்க்கம், முஸ்லிம்களுக்கு அவருடைய மார்க்கம், கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய மார்க்கம். ஆகவே ஒவ்வொன்றும் ஒன்றை போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு மனிதன் தாயின் வயிற்றிலிருந்து தோன்றினது முதல் அவன் இந்த உலகத்தில வாழ்ந்து மறைகிறது வரைக்கும் ஒருவரை நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் உண்டானால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகையினாலதான் அவர் சொல்லுகிறார், ஆமை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.